இப்போ எதுக்கு இந்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வீட்டில் வந்து எல்லாம் ஊருக்கு போயிட்டாங்க. இப்போ நான் மட்டும்தான் இருக்கேன். மதியானம் சமைச்சு சாப்பிட்லான்னு தோணுச்சு. இருந்தாலும் கொஞ்சம் வேலை அதிகம், டயர்டாக இருந்துச்சு. அதுக்காக வந்துட்டு சரி பிரியாணி சாப்பிட்லான்னு பார்த்துட்ருந்தேன். இப்போ பார்த்தா என் வீட்டு பக்கத்தில் கொஞ்சம் தூரத்துலேயே வந்து ஒரு அமீர் பிரியாணின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபேமஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் நான் பார்த்துட்டே இருந்தேன். இது நான் நம்மளுக்கே தெரிலன்னு சார் ஒரு நாள் இன்றைக்கி அதுக்கு போய் ட்ரை பண்ணலான்னு சொல்லி போய் வாங்கிட்டு வந்தேன். இதுதான் அந்த பிரியாணி. பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணி தான். 170 ருபீஸ்ன்னு சொன்னாங்க. வெள்ளை வெயிட்டாக இருக்குது. எல்லோரும் ரொம்ப ஹைப் கொடுத்து சொன்னாங்க, நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. சரி நம்ம இது தெரியலையே, நம்ம இப்போ ஒரு நாள் நான் ட்ரை பண்ணலான்னு சரி இன்றைக்கி போய் வாங்கிட்டு வந்தேன். கூட பார்த்திங்கன்னா 2 கொடுத்துருக்காங்க. அந்த தக்காளி தொக்கு ப்ளஸ் பச்சடி 2 கொடுத்தாங்க. இது வந்து ஏதோ விறகடிக்கல செய்கிறது மாதிரி போட்டிருந்தது. எனக்கு கரெக்டாக என்ன டீட்டெயில்னு தெரியல. ஆனால் ரொம்ப நிறைய ட்ரெண்டாக ரொம்ப நேரம் க்யூவில் நின்று வாங்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் போகிறப்ப க்யூ அதிகமாக இல்லை. இன்றைக்கி வந்து ஃப்ரைடேனால் பாருங்கள், இதான் குவான்டிட்டி. ஒரு எக் இருக்குது, ஒரு பீஸ், ஒரு லெக் பீஸ். வாவ், குவான்டிட்டி எல்லாம் பாருங்கள், நல்லா இருக்குது. ஆனால் 170 சொன்னாங்க. அதுக்கு ஒருத்தான்னு பார்த்தா ஒருத்ததான் மாதிரி தெரியுது. இருந்தாலும் இதுக்கு முன்னாடி யாராவது சாப்பிட்ருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இவ்வளோ குட்டி குட்டி பீஸ் எல்லாம் இருக்குது. இந்த பிரியாணி என்ன கடைன்னு நான் இந்த ஃபோட்டோ அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். கரெக்ட், ஒர்த்து தாங்க. அந்த 170 ருபீஸுங்களோட விறகடிப்பில் செய்கிறப்போ ஒரு டேஸ்ட் வருமே, அது அப்படியே இருக்குது. ஒர்த்து தான். இவ்வளோ நாள் எனக்கு இது தெரியாமல் போச்சு. எங்கள் வீட்டு பக்கத்தில் இப்படி ஒரு கடை இருக்கிறது. நீங்களும் ஒரு வயசு சாப்பிட்றீங்களா?